திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த உற்சாகமான காலை பொழுதில் வந்து நாங்கள் தாமரைப்பத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் ஒரு தொகுப்பினூடாக நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீங்க. நற்செய்தியோடு நாங்கள் இப்போ பார்க்கணும்னு சொன்னால் எமது இணையதளத்தினூடாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற உலக தமிழ் வானொலி ஒன்றான தாமரைப்பத்தினோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீங்க. அதில் நாங்கள் முதலாக பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் நற்சிந்தனை பற்றி நாங்கள் இன்றைய காலையில் பார்த்தோம். அதில் நாங்கள் இயற்கையை பார்த்தோம் இல்லையா ஐஸ்வரி? அதாவது இயற்கை என்ற நற்சிந்தனை வழங்கிய பின்னர் அதனூடாக நீங்கள் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைய நாளில் வந்து என்ன நிகழ்வுகள் நடக்க போன்றது, இன்றைய நாளில் எப்படி பிரதிபலன்கள் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு வரோம். அதில் வந்து முதல் நாங்கள் 6 ராசியை பற்றி பார்த்துட்டோம். இப்போது ஈஸ்வரி இப்ப நாங்க அடுத்த மீதமா இருக்கின்ற 6 ராசிகளை பத்தி பார்ப்போம். பலன்கள் என்னன்னு சொல்லி ஈஸ்வரி இப்ப சொல்லுவாங்க. அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கான துலாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயற்பாடுவார்கள். மனதுக்கு இதமான செய்திகள் வரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சாதிக்கும் நாளாம். ஆமாம், துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்றைக்கு சாதிக்கணும். ஆமாம், அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நீங்க உணர்ச்சிபூர்வமான விடயங்கள்ல ஒரு முடிவு ஒன்று எடுப்பீங்கன்னு சொல்லி இருந்துச்சுனே, அப்படிதானே? இன்றைய பார்க்க போனோம்னு சொன்னா இத்தகைய துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய போய் அடிக்கடி நாங்கள் கோபப்படுத்தி பார்க்கலாம் இல்லையா? உடனே எந்த காரியத்தை எடுத்தாலும் உடனே அவங்களோட காரியாலயத்தை செஞ்சா நிச்சயம் அது வந்து ஒரு நல்ல பலனே தரும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்கள். துலாம் ராசிக்காரர்களை பத்தி சொல்லும் போது என்னன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சிபூர்வமான விடயங்கள்ல ஒரு முக்கியமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இப்படியான ராசிக்காரர்கள் இன்றைய போயிட்டு நாங்க அவங்களோட கோத்தை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம் இல்லையா, அவங்க முடிவு எடுக்காங்களா இல்லையான்னு பார்த்து கொள்ளலாம் இல்லையா? ஈஸ்வரி, நாங்க இப்ப பார்க்க போனோம்னு சொன்னா ஈஸ்வரி உங்களோட ராசி என்னன்னு சொன்னீங்க ஈஸ்வரி? எந்த ராசிரிகளும் பிரசாத் நான் சொல்லிட்டேன். எங்களை நேரம் உங்களோட ராசி என்னன்னு சொல்லிங்களே. என்ன ராசி? சிம்ம ராசி. ஆமா, போயிட்டல சிம்ம ராசி போயிட்டு நீங்க பாத்தீங்க. உங்களோட ராசில என்ன சொன்னேன்னு ஒருக்கா சொல்லுங்களே. எங்க ராசில வந்து இன்றைக்கு நிறைய சாதிக்க போறேன்னு சொல்லி இருக்குது. அதனால இன்றைக்கு பாப்போம் சாதிக்கிறனால உங்களுக்கு இன்றைக்கு. நிச்சயமா ஈஸ்வரி இன்றைக்கு சாதிக்க போறேன்னா மனசுல என்ன நினைச்சிக்க சாதிக்கிறது? நான் நிறைய நினைச்சிருக்கேன் ஈஸ்வரி. நான் இப்ப இதுல கலையத்துல நேரு நான் சொல்லல. உண்மையில இந்த தாமரை பத்தை நான் ஒரு முன்னிலையில கொண்டு போகணும். அதுக்கு அனைவரும் சப்போர்ட்டும் அனைவரும் ஒத்துழைப்பும் வேணும்னு சொல்லி நாங்க இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொள்ளும் ஈஸ்வரி. இது ஒரு வெற்றிகரமாக அமையணும்னு சொல்லி நானும் வேண்டுதலை விடுத்துகின்றேன். நிச்சயம் வெற்றி வரும் உங்களுக்கு. உங்களோட இன்றைய பலன் வந்து நிச்சயம் வெற்றி அடைகிற பலன் தானே இல்லையா? ஆமாம் ஈஸ்வரி, இந்த பலன் வந்து இன்றைக்கு உச்சகட்டத்தில் இருக்கு ஈஸ்வரி. பாப்போம் இன்றைக்கு வெற்றி வருதா இல்லையான்னு சொல்லி பாப்போம். ஆனா இன்றைக்கு ஈஸ்வரியோட பலன்ல கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஈஸ்வரி, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஆமா, எனக்கு மட்டுமில்லை, எங்களை நேயர்கள் கடகராசி உள்ள நேயர்கள் அனைவருக்குமே அப்படி பலன் தான் இருக்கு. நிச்சயமா. நாங்க துலாம் ராசிக்காரர்களை பத்தி நீங்க சொன்னீங்க, அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளணும். இவங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க. அதோட வந்து வாழ்க்கையிலேயே நிறைய வெற்றிகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த ராசியை நாங்க பத்தி பார்ப்போம். அடுத்த ராசி என்ன? ஆமா, அடுத்ததா விருட்சியம். விருட்சியம் ராசி பார்த்தோம்னு சொன்னா விருட்சியம் மதியம் 1:15 மணி வரை சந்திரஸ்வம் தொடர்வதால் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று அப்படி என்று போட்டிருக்காங்க. இவங்க லைஃப்லயும் மணி அடிச்சிருச்சோ. இன்றைக்கு 1:15 வரையில இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிலைமை சிக்கலாக இருக்குது. அப்ப ஆகவே நீங்களும் இன்றைக்கு பார்த்து நடந்துக்கோங்க ராசிக்காரர்களே. நீங்க இன்றைக்கு என்னன்னு சொன்னா நீங்க விருச்சியம் ராசிக்காரர்களே கொஞ்சம் பக்குவமா பார்த்து நடந்துக்கங்க. அடுத்த ராசியை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் ஈஸ்வரி. அடுத்தது தனுசு ராசி. குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். பயணங்கள் திருப்தமாக அமையும். தாய் வழியில் மதிப்பு மரியாதை கூடும். நிச்சயமா அதுதான் எங்களுக்கு முக்கியம் இல்லையா? தாய் வழியில் மதிப்பு தான் எங்களுக்கு நிச்சயமா மதிப்பு தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் இல்லையா? உண்மையாக நிச்சயமா நான் பார்க்க சொன்னா ஒரு மதிப்பெண்
அனைவருக்கும் தேவையான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விடயமும் கூட. அது எமது தாய் எமை பெற்றெடுத்த தாயிடம் வந்து ஒரு மதிப்பு கிடைக்கிறதுங்கிறது ஒரு வரப்பிரதாசம் தான் இல்லையா? மதிப்பு வந்து நாங்க வந்து கேட்டு வாங்குறது இல்லை தானே, அது வந்து தானா வருவதுதான். நிச்சயம் தனுசு ராசி நேயர்களுக்காக மதிப்பீட்டை தானாகவே வருமா. மதிப்பு மரியாதை கூடும், வியாபாரத்தில் லாபம். வியாபாரம் பொதுவா பார்க்க போனோம்னு சொன்னா சொல்லப்பட்ட இதுவரை சொல்லப்பட்ட நிறைய ராசிகள் வந்து வியாபாரத்தில் பலன்கள் இன்றைக்கு உச்சகட்டத்தில் இருக்கிறது. அதுலயும் பார்க்க போனோம்னு சொன்னா இப்ப நாங்க பேசிக்கொண்டே விருச்சிக ராசிக்காராக்கள், இந்த விருச்சிக ராசிக்காராக்களுக்கு வந்து இன்றைக்கு பலன் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் நல்ல நிலையில் தான் இருக்குது. மன்னிக்கும், தனுசு ராசிக்காராக்கள்னே விருச்சிக ராசிக்காராக்கள் நாங்க தனுசு ராசிக்காராக்களை பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப அடுத்த நாங்க ராசியை பத்தி இப்ப நீங்க சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப இதுவரையில பார்த்த ராசியில பார்க்க போனோம்னு சொன்னா வியாபாரங்களை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் பலன்கள் இன்றைக்கு நல்லா தான் இருக்குது. அதே நேரத்தில் நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா இன்னும் பல ராசியில் வந்து காத்து கொண்டு இருக்குது. இதை நீங்க இணைந்திருங்கள். தாமரை பத்தின் இணையதள முகவரியினூடாக www.tamarai.com என்ற இணையதள முகவரியினூடாகவும் எமது முகப்புத்தக முகவரியினூடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டிருந்த முகப்புத்தக முகவரி இதுதான். எமது முகப்புத்தக முகவரி தாமரை FM ஆன்லைன் ரேடியோ என்ற முகவரியினூடாக எமது இணைந்து நிகழ்ச்சி தொப்போடு எம்மோடு கைகோர்த்திருங்கள் என்ற நற்செய்தியும் கூறிக்கொண்டு ஒரு பாடலில் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு எம்மோடு இணைந்திருப்போம். அத்தியத்திக்க அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்த சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்கள் எல்லாம் ஓர் உயிர்தான், நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் வெள்ளிசைதான். அத்தியத்திக்கன் அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்த சுகமல்லோ. தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. தட்டும் கதவை அன்பினால் திறக்கிறோம். வயதான எல்லோருமே இன்னும் சின்ன பிள்ளை. கண்கள் வேறு கனவுகள் ஒன்றுதான், கைகள் வேறு ரேகைகள் ஒன்றுதான். கடிகாரம் உள்ளில் எங்கள் முன்னோர்களின்
தாய்மடி மேலே ஆடிக்கிடந்தான் சுகமல்லோ தத்தி தத்தித்தான் தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமையோ. நாம் இந்த காலை பொழுதிலே இன்று வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பல்வேறுபட்ட சுவையான செய்திகளையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருந்தோம். அதுபோல எமது நிகழ்ச்சியிலே இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எமது இணையதள முகவரியினூடாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். www.tamarafm.com என்ற இணையதள முகவரியினூடாகவும் எமது முகப்புத்த முகவரி தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோனூடாகவும் நீங்கள் இணைந்திருங்கள். அது மட்டுமில்லை, இன்று நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தும் உங்களுக்காகவே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா ஈஸ்வரி? இந்த இவ்வாறு மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு விடயத்தையும் நாளுக்கு நாள் கற்றுக்கொண்டிருக்காங்க. நாங்கள் இந்த ரீதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு காலையில் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம், ஒரு நற்சிந்தனையை வழங்கியிருந்தோம். அதே போல தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் எமது முகப்புத்தவ முகவரியின் ஊடாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு கருத்தை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம். என்னன்னு சொன்னால் மற்றவர்களின் புன்னகையை ரசிப்பதை விட அவர்களை புன்னகைக்கு வைத்து ரசித்து பாருங்கள், வாழ்வே வசந்தமாகும். அவ்வாறு இப்படி ஒரு கருத்துப்பட ஒரு காத்திரமான ஒரு விடயத்தை நாங்க எங்களுடைய முகவரியினூடாக நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். இதுல நீங்க நேர்களே இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இதுல உங்களுடைய விடயங்கள் என்ன, இது சார்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நினைப்புகள், உங்களுடைய அர்த்தங்கள், உங்களுடைய மனதில் தோன்றுவைகளை நீங்க பதிவு செய்கின்ற போது அதையும் நாங்கள் எமது நிகழ்ச்சி தொகுப்பினூடாக நினைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் பார்க்கணும்னு சொன்னா நாங்கள் தொடர்ந்தும் இப்போ ராசி பலன் அடுத்த நேர்களுக்காக நாங்க ஈஸ்வரி அதை பத்தி சொல்லுங்களேன் ஈஸ்வரி. ஆமாம், அடுத்ததாக எங்கட நேர்கள் காத்து கொண்டிருப்பாள், எங்கடா மகர ராசி வரலே அப்படின்னு சொல்லி திட்டிக் கொண்டிருப்பார்கள். அடுத்ததாக மகர ராசி நேயர்கள், மகரம் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள். ஆமா, உங்களோட வீட்டுல பிள்ளைகள் இருந்தால் அந்த திறமைகளை மற்றவர்களிடம் வெளிக்காட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பலன்கள். அடுத்து வழக்கில் சாதமாக தீர்ப்பு வருமா? நிச்சயம், அதுதான் ஒரு முக்கியமான சொன்னா மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கு நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு நீங்க நீதிமன்றம் சென்றிருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நீங்க நிச்சயமா உங்களுக்கு இன்றைக்கு அது தவணைக்குரிய நாளாக இருக்க சொன்னா நிச்சயமா உங்க சார்பில் இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு முடிவு கொண்டு வர காத்திருக்கிறது. மட்டுமில்ல சார், அடுத்ததான் வியாபாரத்தில் அதிகமான திட்டங்களை இன்றைக்கு நாங்க பொதுவாக பார்க்க போனோம்னு சொன்னா வியாபாரம் என்று எல்லா ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு வெற்றி காத்து கொண்டிருக்குது. உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும், தொட்டதும் துலங்கும் நாளாம். ராசிக்காரர்கள் மகரம், ஆமா மகர ராசிக்காரர்களே இன்றைக்கு தொட்டதெல்லாம் உங்களுக்கு பலனாம். அதுக்காண்டி போய் தொடாதீங்க, பலன் போயிட்டு நீங்க கரண்ட் கம்பியை தொட்டுறாங்க. இன்றைக்கு அதுல பலன் கிடைக்காது, வேற பிரதிபலன் தான் கிடைச்சிடும். நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. ஓகே, வாழ்த்துக்களை நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேயர்களுக்காக. அடுத்து அதை பற்றி நான் சொல்லுங்க. கும்பராசி நேயர்களுக்கான பலன்கள். கும்பராசிக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும், உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். நிச்சயமான நல்லொரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நாங்க பழக போனா யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படி என்று தெரிறது முதலே இன்னைக்கு பார்க்கணும்னா பார்க்க பண்ண சொன்னா இந்த நேர்கள் கொஞ்சம் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்க யாரு குடும்பத்துல உங்களுடைய ஏனைய சகோதரர்கள், அதாவது ஏனைய உங்களை நெருங்கி காணப்படுகின்ற அவங்களை பத்தி நீங்க இன்றைக்கு கொஞ்சம் அறிஞ்சு கொள்வீங்க. நாங்க இதுவரையில பார்த்த ராசியில பார்க்க பண்ணணும்னு சொன்னா சிலர்களுக்கு அதாவது சில ராசிக்காரர்கள், அது மட்டும் இல்ல பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அவங்களுக்கு நாங்க தாமரை சார்பாக வாழ்த்துக்களையும் எமது மனமார்ந்த முன்கூட்டிய ஒரு அட்வான்ஸ் விஷஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை நாங்க எங்கட தாமரை சார்பாக நாங்க அவங்களை தெரிவித்துள்ளோம். நான் ராசி பலன்களை எப்போதும் பார்த்தவர், அதன்படி நடப்பேன். நீங்க எப்படி? நான் ராசி பலனை பார்க்கக்குள்ள எனக்கு சில விஷயங்களை கொஞ்சம் இன்றைக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. பாப்ப